டிவியுடன் இணைந்து வழங்கும் மாபெரும் 1008 திருவிளக்கு பூஜைக்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த 1008 திருவிளக்கு பூஜையை இணைந்து வழங்குவோர் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சங்கர் அபோட்ஸ் வன்ஷி கார்டன், சந்தானம் வித்யாலயா சிபிஎஸ்இ ஸ்கூல், ஸ்ரீ செல்வபந்தம் சிட்பண்ட்ஸ். இந்த 1008 திருவிளக்கு பூஜைக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் எஸ்டிவி குழுமத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம்.
மாரியம்மன் திருக்கோவில் ட்ரஸ்டி திருமதி சுகந்தி ராஜசேகரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ராக்ஃபோர்ட் நியூரோ சென்டரின் மூளை நரம்பியல் நிபுணர் மருத்துவர் வேணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எஸ்டிவி குழுமத்தின் நிர்வாக தலைவர் திரு பாலசுப்ரமணியன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்ரீ செல்வபந்தம் சிட்பண்ட்ஸ் எம்டி திரு மாரிமுத்து அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஜிஆர்டி மேனேஜர் திரு மகேந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திருவிளக்கு பூஜையின் முதலாவது நிகழ்வாக சிறப்பு விருந்தினர்களை திருவிளக்கு ஏற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் ட்ரஸ்டி திருமதி சுகந்தி ராஜசேகரன் அவர்களை திருவிளக்கு ஏற்றும்படி கேட்டுக்கொள்கிறோம். ராக்ஃபோர்ட் நியூரோ சென்டரின் மூளை நரம்பியல் நிபுணர் டாக்டர் வேணி அவர்களை திருவிளக்கு ஏற்றும்படி கேட்டுக்கொள்கிறோம். எஸ்டிவியின் எம்டி திரு பாலசுப்ரமணியன் அவர்களை திருவிளக்கு ஏற்றும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஜிஆர்டி மேனேஜர் திரு மகேந்திரன் அவர்களை திருவிளக்கு ஏற்றும்படி கேட்டுக்கொள்கிறோம். செல்வபந்தம் சிட்பண்ட்ஸ் எம்டி திரு மாரிமுத்து அவர்களை திருவிளக்கு ஏற்றும்படி கேட்டுக்கொள்கிறோம். எஸ்டிவி நிர்வாக இயக்குனர் அவர்கள் சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் ட்ரஸ்டி திருமதி சுகந்தி ராஜசேகரன் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார். அடுத்தபடியாக ராக்ஃபோர்ட் நியூரோ சென்டரின் மூளை நரம்பியல் நிபுணர் மருத்துவர் வேணி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. ஜிஆர்டி மேனேஜர் திரு மகேந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கும்படி எஸ்டிவி எம்டி திரு பாலசுப்ரமணியன் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். செல்வபந்தம் சிட்பண்ட்ஸ் எம்டி திரு மாரிமுத்து அவர்களுக்கு பொன்னாடை அறிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஸ்ரீ தசமகா வித்யா சுவாமிகள் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கும்படி எஸ்டிவி நிர்வாக இயக்குனர் திரு பாலசுப்ரமணியன் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களை வாழ்த்துரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக ராக்ஃபோர்ட் நியூரோ சென்டரின் மூளை நரம்பியல் நிபுணர் டாக்டர் வேணி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசும்படி அழைக்கின்றோம். இந்த மங்களகரமான திருவிளக்கு பூஜையை ஏற்பாடு செய்து மிகவும் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் எஸ்டிவி எம்டி திரு பாலு அவர்களே, இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து அனுமதியும் கொடுத்த இந்த கோயில் நிர்வாகிகள் உங்கள் அத்துணை பேருக்கும், இந்த திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டு தனக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் பிரார்த்தனை செய்ய வந்திருக்கும் பக்தர்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். பக்தர்களின் காலத்துக்கு ஏற்ப அவர்களின் தேவைக்கு ஏற்ப உதவிக்கரம் நீட்டுபவள் சமயபுரத்தால். இந்த கோயிலில் இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த திருவிளக்கு பூஜை செய்வதற்கான பிராப்தம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கே நம்ம இறைவனுக்கு நன்றி சொல்லணும். மனமாற எல்லாரும் முதல்ல அம்மனுக்கு நன்றியை மனமாற செலுத்திட்டு தான் இந்த திருவிளக்கு பூஜையை நம்ம தொடங்கணும். இப்போ உங்கள் முன்னாடி இருக்க திருவிளக்கு முப்பெரும் தேவிகள் மும்மூர்த்திகளின் அங்கம். 3 பாகமாக பிரிக்கிறோம் பார்த்தீங்களா திருவிளக்க? மேல் பாகம், நடுபாகம், அடிபாகம்னு 3 பாகமாக பிரித்து தானே நம்ம திருப்பி பூட்டுறோம். மேல் பாகம் சிவன் பார்வதியை குறிக்கிறது. நடுபாகம் மகாலட்சுமி மகாவிஷ்ணுவை குறிக்கிறது. கீழ்பாகம் சரஸ்வதி பிரம்மனை குறிக்கிறது. ஸோ இந்த 3ஐயும் நம்ம ஒரு அங்கமாக, அதனால தான் நம்ம பிள்ளைங்களை திருமணம் செய்து மறுவீடு அனுப்பும்போது குத்து விளக்கை கொடுத்து அனுப்புகிறோம். 3 தேவிகளும் நம் குழந்தையோடு சென்று அந்த குடும்பத்தை காத்து நிற்பாள் அப்படின்றது தான் ஐதீகம். நம்ம தீபம் ஏற்றும் போது எப்படி இருள் விலகி ஒளி பிறக்குதோ அதே மாதிரி நம்ம பிரார்த்தனையின் மூலம் ஞான ஒளியானது நம் மனதில் பிறக்க வேண்டும் என்பதுதான் நமது முக்கிய பிரார்த்தனையாக இருக்க வேண்டும். எனக்கு அது கொடு இது கொடு அப்படின்னு வேண்டதை விட்டுட்டு இந்த மூச்சுக்கு நன்றி, இந்த வாழ்க்கைக்கு நன்றி, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த திருவிளக்கு பூஜை செய்வதற்கான வாய்ப்பு அளித்தமைக்கு அம்மனுக்கு நன்றி. அம்பிகையே, உன் அருள் வேண்டி நாங்கள் அனைவரும் இன்று அமர்ந்திருக்கிறோம், எங்களுக்கு அருளை வழங்கு தாயே அப்படின்னு சொல்லி உளமாற வேண்டணும்.
மனதும் உடலும் ஒரே நிலையில் இருந்து நம்ம பிரார்த்தனை செய்யும் போதுதான் அந்த பிரார்த்தனைக்கான வெற்றி நம்மிடம் வந்து சேரும். அதனால இப்ப அடுத்து 1 மணி நேரம் நம்ம வந்து திருவிளக்கு பூஜையில நம்மளை வந்து சமர்ப்பணம் செய்கிறோம். என்ன கவலைகளாக இருந்தாலும் சரி, வேதனைகளாக இருந்தாலும் சரி, அதை சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு பகவானிடத்துல சரணாகதி தத்துவத்துக்கு போயிடணும். அதனால ஃபர்ஸ்ட் மனதளவில் நன்றி சொல்லுங்க. இந்த இடத்துல நம்ம எல்லாரும் வந்து அமர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்வதற்கு முதலில் இறைவனுக்கு நன்றி கூறி, பிறகு விநாயகரின் ஆசியை பெற்று, உங்கள் குலதெய்வத்தின் ஆசியை பெற்று, இந்த திருவிளக்கு பூஜையை நமக்கு கைட் பண்றதுக்காக சுவாமிஜி வந்திருக்காங்க. அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு ஒவ்வொருத்தரும் இந்த திருவிளக்கு பூஜையை ஸ்ரத்தையோட செய்யணும், மனதை ஒருங்கிணைத்து செய்யணும். ஏதோ ஒன்று நினைச்சிட்டு ஏதோ ஒன்று செய்யாம, ஃபோன்லாம் அட்டன் பண்ணாம, நம்ம பாட்டுக்கு அந்த தீபம் தான் அம்பிகை, அந்த அம்பிகையை நம் திருவிளக்கில் கொண்டு வந்து நமது பிரார்த்தனை அம்பிகையிடம் சமர்ப்பிக்க வேண்டும். நமது அனைவரின் பிரார்த்தனையும் வெற்றிகரமாக ஈடேற அம்பிகை அருள் புரிவாள். இந்த நிகழ்ச்சிக்கு நம்மை அனைவரையும் ஒருங்கிணைத்து முன்னெடுத்து இங்கு வெற்றி திலகமிட்டு அமர்ந்திருக்கும் STV பாலு அவர்களுக்கு எனது ஒரு சிறிய பொன்னாடை. திருவிளக்கு பூஜை குறித்து சிறப்பான விளக்கங்களை அளித்த மருத்துவர் வேணி அவர்களுக்கு STV சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விளக்கு பக்த கோடிகளின் வேண்டுதலின் கூடாரம். செல்வபந்தம் நிறுவனத்தின் சார்பாக 108 திருவிளக்கு பூஜையில் கலந்திருக்கிற அனைத்து பக்த கோடிகளையும் வருக வருக என வரவேற்று, விளக்கேற்றி நமது வேண்டுதல்கள், நமது தேவைகள் அனைத்தையும் அம்மாள் சன்னிதானத்தில் நிச்சயம் நிறைவேறும் 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 என்ற வேண்டுதலோடு இந்த வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த STV நிறுவனத்தாருக்கும், முன்னிலை வைக்கின்ற முன்னணி நிறுவனத்தின் சார்பாகவும் அனைவர் சார்பாகவும் அம்பாளிடம் வேண்டிக் கொள்கிறோம். செல்வபந்தம் நிறுவனம் சார்பாக இல்லம் திரும்பும் போன்று உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும், உங்களுடைய தேவைகள் நிறைவேறும், அம்பாள் வழிவகுப்பாள். நன்றி, வணக்கம். அடுத்ததாக STVயின் MD திரு பாலசுப்ரமணியன் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசும்படி கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இயற்கையான மாலை வணக்கம். 1008 திருவிளக்கு பூஜை. இதுக்கு முன்னாடி போன வாரத்துக்கு முந்தின வாரம் திருவானைக்காவலில் பண்ணியிருந்தோம். மக்களோட பேராதரவோட 1300 பேர் வந்திருந்தாங்க. பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருந்தது. ஸோ இந்த திருவிளக்கு பூஜை மக்கள் உங்களால் மட்டும்தான் அது வெற்றியடைய செய்ய முடியும். நம்ம கேட்ட உடனே ஓகேன்னு சொன்ன சமயபுரம் திருக்கோவில் இணை ஆணையர் பிரகாஷ் அவர்களுக்கு எங்கள் STVயின் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அறங்காவலர் குழு தலைவர் அனைவரும் இதற்கு உடனே சம்மதம் தெரிவித்ததற்கு எங்களுடைய STV குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இங்கு வந்திருக்கும் அனைத்து பக்த கோடிகளுக்கும் STVயின் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திருவிளக்கு பூஜைங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு விளக்கு வீட்டில் தீபம் ஏற்றிட்டு ஒரு விஷயத்தை நினைச்சாவே நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்பில் கிடைக்கிது. அப்படிங்கிறப்ப ஒரு இடத்துல ஒரு கூட்டு பிரார்த்தனைன்னு சொல்லுவோம். நம்ம இண்டிவிஜுவலாக ஒரு பிரார்த்தனை பண்ணுவோம், கூட்டு பிரார்த்தனைன்னு ஒன்று இருக்குது. இந்த கூட்டு பிரார்த்தனை தான் இருக்கிறதுல உலகத்திலே மிகவும் ஒரு வலிமையானது. தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி அம்பாளை வணங்கிட்டு, அம்பாளுக்கு இந்த இடத்துல உட்காரத்துக்கு அனுமதி கொடுத்ததுக்கு நன்றி அம்பாளுக்கு சொல்லுங்கள். எங்களுக்கெல்லாம் இல்லை. ஏன்னா அவளோட அனுமதி இல்லாமல் இந்த இடத்துல நம்ம யாரும் வரவும் முடியாது, உட்காரவும் முடியாது. ஸோ அப்படி இருக்கப்ப இந்த அம்பாளை வேண்டிக்கிட்டு மனசார உங்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள்
இந்த நாட்டில் நடக்கிற பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமாக ஒடியணும். திருமண தடை இருந்தால் திருமண தடை நீங்கணும், குழந்தை பேர் கிடைக்கணும், அனைத்து செல்வங்களும் வீட்டுக்கு வரணும்னு மனமுருகி பிரார்த்தனை பண்ணால் கண்டிப்பாக அம்பாள் வந்து நேரில் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவா. அதற்கு ஒவ்வொரு வருஷமும் இது மாதிரி நடத்தணும்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அது உங்களுடைய மக்களுடைய பேராதரவோடு நடக்கணும்னு நினைக்கிறோம். இந்த விழா நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், சமயபுரம் இணை ஆணையருக்கும், ட்ரஸ்டிக்கும், ஆதி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் உள்ள ஊழியர்கள், பணியாளர்கள், நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்களுடைய எஸ்டிவி குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இதுக்கு உறுதுணையாக ஸ்பான்சராக இருக்கிற தீபம் விளக்கேற்று மின்னை, ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சங்கர போட்ஸ், சந்தானம் வித்யாலயா, செல்வபதம் சிட்ஸ் இவர்கள் அனைவருக்கும் எங்கள் குழுமத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் ட்ரஸ்டி திருமதி சுகந்தி ராஜசேகரன் அவர்கள் எஸ்டிவி நிர்வாக இயக்குனர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி இப்போ எப்படி நம்ம மூக்குக்குள்ளே வந்து எப்படி உயிரோடு இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அதுதான் பரம்பொருள்னு பேர். அதுக்கு பேர் பரம்பொருள் அப்படின்னு பேர். இந்த பரம்பொருள் என்ன அப்படின்னா பஞ்சபூதம், காற்று, நீர், நெருப்பு, ஆகாசம், பூமி. இந்த 5 பேர் தான். இந்த 5 பேரில் இது 5 யார் கையில் இருக்குது? யார்கிட்டும் இல்லை. அந்த மாரியம்மன்ட்ட இருக்குது, சமயபுரம் மாரியம்மன்ட்ட இருக்குது. இப்போது காற்று அடிச்சுக்கிட்டே இருக்குது. நம்மெல்லாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு விளக்கேற்ற போகிறோம். விளக்கேற்றினோட ஒரு சக்தி வரும். எப்படி வரும் தெரியுமா? உங்கள் கையெல்லாம் ஒரு கை இவ்வளோ இப்படி தானே இருக்குது, இவ்வளோ பெருசாகும். நல்லா கவனிக்கலாம். நீங்களாம் உட்காந்துருக்கீங்களே, இப்போ நான் மந்திரம் சொல்ல ஆரம்பித்த உடனே உங்கள் கை இப்படி தானே இருக்குது. உங்களுக்கே தெரியாமல் உங்கள் கை இவ்வளோ பெருசாகும், இவ்வளோ பெருசாகிடும். உங்கள் உடம்பு இவ்வளோ பெருசாகிடும். உங்களுக்கு உள்ளுக்குள்ளே தெரியும். அம்மன் வந்து அத்தனை பேர் உடம்புலேயே உட்காருவான். அதுக்கு பேர் பஞ்சபூதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாரியம்மன். இந்த சமயபுரத்தில் இன்றைக்கி விளக்கு பூஜை பண்ண கொடுத்து வைக்கணும். ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், கடைசி செவ்வாய், இது எங்கேயுமே கிடைக்காது. நாங்கள் 2 வாரத்துக்கு முன்னாடி திருவானைக்காவில் இதே மாதிரி உட்காந்தோம். 2000 பேர், இடமே இல்லை. 2000 பேர், இடமே இல்லை. அடுத்த வருஷம் புக் பண்ணிட்டாங்க 10,000 பேர் வர்றதுக்கு. அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? அடுத்த வருஷத்துக்கு நம்மெல்லாம் 10,000 பேர் வர வேண்டாமா? வரணுமா இல்லையா? ஏன் வரணும்? எதுக்காக இந்த பூஜை பண்ணுறோம்? இது பண்ணினா என்ன நடக்கும்? உலகக்ஷேமம் நடக்கும். உலகம் இப்போ க்ஷேமம் இல்லாமலா இருக்குது? இப்படின்னா ஃபோனு, இப்படின்னா ஃப்ளைட்டு, இப்படின்னா நல்ல இட்லி, 4 விதமான சட்னி எல்லாம் கிடைக்குதா இல்லையா? அப்போ எதுக்கு பண்ணுறோம்? சந்தோஷம், மன நிம்மதி பண்ணுறதுக்காக பண்ணுறோம். இப்போ மன நிம்மதி கடையில் கிடைக்கணும், என்ன பண்ணலாம்? ஒரு 50 ரூபா தரேன், மன நிம்மதி கொடுனா கொடுப்பானா யாராவது? நீங்களாம் இப்போ சந்தோஷமாக இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஏதோ ஒரு கவலை இருக்கா இல்லையா? வீட்டுக்காருக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும், புள்ள படிக்கணும், பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், கடனை அடைக்கணும். டே பை டே உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் காலையில் எல்லா வேலையும் பண்ணணும். இப்போ நீங்களே ஒரு நாளைக்கு 3 பேராக மாறுவீங்க தெரியுமா? காலையில் காளியாக இருப்பீங்க, மத்தியானம் துர்க்கையாக இருப்பீங்க, சாயந்தரம் லக்ஷ்மியாக மாறுவீங்க. எப்படின்னா காலையில் ஏன்னு அடுப்படி பாலையே பார்க்கணும், குளிக்கணும், இந்த பிள்ளைய ஸ்கூலுக்கு கிளப்பணும், அந்த பிள்ளையே வீட்டுக்கார அதுவும் ஒரு பிள்ளை தானே கிளப்பி விடணும். இவ்வளவு வேலை இருக்குது. அந்த நேரத்தில் மாமியார் துளியோடு காப்பி கேட்டால் என்ன ஆகும்? இந்த கிளைக்கு வேறு வேலை இல்லை, இது எப்போ பார்த்தாலும் காப்பி காலியாக மாறிடுறீங்களா? மத்தியானம் ஆகிடுது, இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்களும் வேலைக்கு போகணும் இல்லையா? வேலைக்கு போகும்போது என்ன ஆகுது? எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு கடைன்னு போகணுமே. அப்படி போகும்போது துர்க்கையாக மாறிடுறீங்க. சாயந்தரம் வந்து குளித்து தலையெல்லாம் மாறி தலை முடியெல்லாம் வச்சுட்டு அப்பாடா இன்றைக்கி டிவியில் ஒரு 4 நாடகமாவது பார்ப்போம் அப்படின்னு உட்காந்த போது வீட்டுக்காரர் ஒரு தோசை கேட்டால் என்ன ஆகும்? அந்த அம்மா ஒரு நாள் வீட்டுக்காரர் தோசை கேட்டிருக்காரு. இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு? கல்லை பெரட்டி போட்டுட்டு டிவி பார்த்துட்டு தோசை ஊற்றிருக்கு. தோசை கட்டு வீட்டுக்காரர் போட்டால் கண்ணங்கரேன்னு இருக்குது. என்னம்மா இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னு போய் பார்த்தா கல் தலைகீழ இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் 5 பேர் நல்லவர்கள்,
யார் யாருன்னு கேட்டால் நல்ல பெண்கள், போலீஸ் வேலை பார்க்குறாங்க இல்லையா அவங்க, அப்புறம் டாக்டரு, அப்புறம் அரசியல்வாதிகள், அப்புறம் யார் நீதி சொல்பவர்கள். 5 பேர் இந்த உலகத்தில் தர்ம தேவதை அப்படின்னு வேதங்கள்லாம் சொல்கிறது. உங்களுக்கு சின்ன விஷயம் சொல்கிறேன், நான் வேறு யாரும் இல்லை, இதே சமயபுரம் கோயிலில் வேலை பார்த்துருக்கேன். 83, 84, 85 நான் இங்கே சிவாச்சாரிய குறுக்களாக வேலை பார்த்துருக்கேன். நான் எல்லோரும் அழகு போட்டு வராங்க, கையில் நெருப்பு சுட்டுட்டு வராங்க. நீ உள்ளே தான் உட்காந்துருக்க, ஏழையும் இருக்கான் பணக்காரனும் இருக்கான், எல்லாருக்கும் வியாதி வருது, நீ எப்படி காட்சி கொடுக்குற அப்படின்னு நம்ம கேட்குற போது, அம்மனை ஒரு நாள் நான் தான் புடவை எடுத்து இடுப்பில் கட்டி விட்டு மேலே அப்படி கழுத்தில் சுற்றிட்டு அம்மனை தொட்டு கும்பிட்ற. விடிய காலத்தில் மணி 2:30 மணி 3 மணி மார்கழி மாதம் இந்த இதே சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் தொட்டுட்டு அம்மனுக்கு புடவை கட்டிட்டு, இந்த கை இருக்குல்ல, தங்கத்தில் ஒரு கை இருக்குது, இப்படி கத்தி இருக்கும், இந்த கை இப்படி துடைக்கும் போது இந்த கை இப்படி எப்படி அமுங்குது, அந்த மாதிரி அமுங்கிட்டு ஒரு தடவை கண்ணால் பார்த்தேன். அன்னிலேருந்து எனக்கு அம்பாள் அருள் கொடுத்தா உலகம் முழுக்க சுற்றி வந்துட்டேன். உலகம் முழுக்க சுற்றி வந்து காஞ்சிபுரத்தில் போய் பெரிய ஆசிரமம் கட்டி சிவன் படுத்திருப்பார், அவர் வயிற்று மேலே ஒரு அம்மனை உட்கார வச்சுருக்கோம். தசமஹா வித்யான்னு பேர். ஏன்னா இன்றைக்கி எல்லா நோய் போகணும், எல்லோரும் கஷ்டம் இல்லாமல் இருக்கணும், அதுக்கு தான் இந்த பூஜை. வாழை இலை யார் தெரியுமா? ரம்பை போய் என்ன பண்ணினா எல்லாம் வேணும்னு கேட்டான். அதனால தான் வாழைக்கான்னு சிவபெருமான் ரம்பையை கூப்பிட்டு வாழை இலையாக போக சொன்ன. வாழை இலை, அடுத்த ஒரு இலை வாழை வைப்பது பேர் வாழை இலை. அடுத்து குத்து விளக்கு இருக்குது, அது யார்? சிவன், விஷ்ணு, பிரம்மா. மேலே பார்த்தீங்கன்னா சிவன் இருக்கார், நடுப்புற பார்த்தீங்கன்னா விஷ்ணு இருக்கார், கீழே பார்த்தீங்கன்னா பிரம்மா இருக்கார். 3 பேருமா இருக்காங்க. அந்த பஞ்சபூதம், 5 விதமான பூதம் எப்படி இருக்கு? ஒரே ஒரு தாலி கட்டினாருக்கிறதுக்கோசம் எவ்வளோ தூரம் பேசாமல் இருக்கீங்க? எத்தனை அடி கொடுத்தாலும் வாங்கிட்டு பேசாமல் இருக்கீங்களே. நீங்கள் திருப்பி அடிக்க ஆரம்பித்தா என்ன ஆகும்? வீட்டுக்காரர் கூட இருப்பாரா? மறுநாளே ஓடி விடுவார். அது என்ன காரணம்? சத்தியம். அந்த சத்தியம் தான் அந்த விளக்கு. அந்த விளக்கை ஏன் பண்ணுறீங்கன்னா, வீட்டில் 5 விதமான சாபம் வரும். பெண்களால் ஏற்பட்ட சாபம். பெண்கள் அழக்கூடாது, நிறையா இடத்துல சொல்லிட்டு வரேன். பெண்கள் கண்ணீர் விடக்கூடாது. சீதையை கண்ணீர் வழ வைத்த ராவணன் தன்னுடைய மரணத்தை அடைந்தார். துரியோதன் புடவையை பிடிச்சி இழுத்தான். அதனால் அந்த அம்மா அழுதா. யார் அழுதா? திரௌபதி. அதனால் அவனுடைய குடும்பங்கள்லாம் அழிஞ்சுது. எந்த குடும்பத்திலும் பெண்கள் அழக்கூடாது, பெண்கள் சந்தோஷமாக இருக்கணும். எந்த கணவர் வீட்டில் மனைவியை சந்தோஷமாக வச்சுருக்காரோ அந்த வீடு சுத்தமாக இருக்கும், குழந்தைகள் நல்லா வளரும், நல்ல நிம்மதி இருக்கும், கணவனுக்கு நல்ல நிம்மதி இருக்கும். கணவன் அப்போ என்ன பண்ணணும்? இந்த வருஷம் 5 பவுன் நகை வாங்கி கொடுக்கணும். அப்படின்னு என்ன பண்ணணும்? ஜிஆர்டிக்கு போகணும். கணவர் கையில் காசே இருக்காது, திடீர்னு காசு கேட்டால் கொண்டு வந்து கொடுக்குறீங்க. எப்படி கொடுக்குறீங்க? ஏதோ அந்த மனுஷன் கொடுத்ததை எங்கேயாவது ஓரமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்து கொடுக்குறீங்கல்ல. 10 பவுன் நகை வாங்கி அப்படி போட்டுக்கிட்டு பக்கத்து வீடு அக்காவுக்கு நேராக போய் இப்படி காட்டுறீங்கல்ல. காமிக்கும் போது என்ன செய்கிறாங்க? சந்தோஷப்படுறாங்களா இல்லையா? அந்த பெருமை யாருக்கு வருது? கணவருக்கு தான் வருது. ஏதோ நல்ல மனுஷன் ஏதோ ஓடி ஆடி சம்பாரித்து கொடுக்குறான். அந்த சந்தோஷம் கணவர் நல்லா இருக்கணும்னா விளக்கு பூஜை. எல்லாருக்கும் கணவர் நல்லா இருக்கணும் தான் அந்த விளக்கு பூஜை, வேறு எதுக்கும் கிடையாது. வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும், சௌரியமாக இருக்கும். எத்தனை அடி கொடுத்தாலும் பரவாயில்ல, எத்தனை கும்மாங்குத்து கொடுத்தாலும் பரவாயில்ல, அவருக்கு நல்லா இருக்கணும். அப்படின்னா விளக்கு பூஜை. அதுக்கு எப்படி பூஜை பண்ணணும்னு சொன்னால், ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமையில் செவ்வாய்க்கிழமையில் இந்த மாதிரி ஒரு இலை போட்டு இந்த குத்தி விளக்கு வச்சு மஞ்சள் பிள்ளையார் இருக்கும் பாருங்கள், அதை பிடிச்சிங்க. அப்படியே சின்ன சின்ன மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி நுனி இலையில் வச்சுங்க. ஊதுவத்தி இருக்கா பாருங்கள், கொஞ்சம் குங்குமம் இருக்கா பாருங்கள், கையில் அடிக்கிற மணி இருக்கா பாருங்கள், மஞ்சள் கலர் அரிசி இருக்கும், அதை எடுத்துக்கங்க கையில். இப்போது பூஜை ஆரம்பிக்க போகிறோம். 2 கையிலும் எடுத்துக்கங்க. உங்கள் பேர், வீட்டுக்கார பேர், குலதெய்வ பேரெல்லாம் சொல்லிக்கோங்க. இப்படி குட்டணும், இப்படி குட்டணும். என்ன பாருங்கள், இதே மாதிரி குட்டணும். சொல்லுங்கள். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாஜேத் சர்வே விக்னோப உபசாந்தயே. அப்படியே இந்த வரலை கொண்டு மூக்குக்கிட்ட அப்படி வச்சுங்க. சாப்பிட்ற கையை மூக்குக்கிட்ட வச்சுக்கோங்க. ஓம் 5 தடவை. ஓம் 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 ஓம். இந்த கையை அப்படி வச்சு இது மேலே வச்சுக்கோங்க. இதான் மேரு மலை. சாப்பிட்ற தொடையில் வச்சுக்கோங்க. விளக்கு நான் சொல்லும்போது ஏற்றணும். சொல்லுங்கள். மமோபாக்த சமஸ்த துருத க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் மகாகணபதி பூஜா
தீப பூஜா சுமங்கலி பூஜா மம ஆரோக்கியம். உங்கள் பேரெல்லாம் சொல்லிக்கங்க, வீட்டுக்கார பேரை சொல்லிக்கங்க, பிள்ளைங்க பேரெல்லாம் சொல்லிக்கங்க, நாத்தனார் மாமியார் பேரும் சொல்லிக்கங்க. பரவாயில்ல, அவங்க நம்மால் தானே, சொல்லிக்கங்க. சொல்லுங்க, சகோதர சகோதரீனாம் பந்துவர்கானாம் அநேக தேவதா பஞ்சபூத தீபஸ்தாபன லலிதா சகஸ்ரநாம பூஜாக்கிய ஆச்சாரிய முகேன மகாமாரி அம்பிகாம் பூஜாம் கரிஷே. அந்த இலை நுனி இலையில் ஓரமாக போடுங்க அந்த மஞ்சள் அரிசியை. இப்போ கொஞ்சம் புஷ்பத்தை எடுத்துக்கங்க, அப்படியே நல்லா கும்பிடுங்க, குலதெய்வத்தை கூப்பிடுங்க. இப்போ நான் சொன்ன பாருங்க மாரியம்மன், அதை கூப்பிடுங்க. இப்போ உங்கள் உடம்புக்குள்ளே வரும் பாருங்க, காற்று அணைய, இந்த விளக்கு அணையாமல் காற்று இந்த பக்கம் வரவே வராது. நல்லா கூப்பிடுங்க. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. சொல்லுங்க. குலதெய்வம் என்னுள்ளே இருந்து 33 தேவர்களாலும் 48,000 பிரம்ம ரிஷிகளாலும் வணங்கப்படுகின்ற ஆதிபராசக்தி சமயபர மாரியம்மன் இந்த விளக்கிலே வந்து அமர்ந்து இன்றைய தேதியில் எங்களுக்கு நல்ல அருள் கடாட்சம் கொடுப்பதற்காக எங்களுடைய குடும்பத்தில் அனைவரும் சந்தோஷமாக இருந்து அடுத்த ஆண்டு இதே நாளுக்குள் எல்லா விதமான கடன்களும் அடைந்து நல்ல பெண்களுக்கு திருமணம் நடைபெற்று குழந்தைகளும் சந்தோஷம் அடையும் பொருட்டு எல்லாம் வல்ல பராசக்தி என்னுள்ளே அமர்ந்து இந்த விளக்கு பூஜையை நடத்துமாறு வேண்டுகிறேன். அப்படியே விளக்கோட பாதத்தில் போடுங்க. அப்படியே எல்லாரும் விளக்கேற்ற ஆரம்பிக்கலாம். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. விளக்கெல்லாம் ஏற்றுங்க. அந்த விளக்கை ஏற்றிட்டு குச்சை வந்து ஓரமாக உங்களுக்கு நேர் முன்னாடி போடுங்க. பக்கத்து விடாமா புடவைக்கு நேராக போட்டுறாதீங்க, உங்களுக்கு முன்னாடி நேராக போட்டுருங்க, ஓரமாக போடுங்க. எண்ணெயில் நினச்சிருங்க. ஓம் சக்தி சொல்லிகிட்டே போடுங்க. சக்தி நல்லா வரணும். ஓம் சக்தி நல்ல வேகமாக சொல்லணும். ஓம் சக்தி, 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 ஓம் சக்தி. சொல்லுங்க. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. கொஞ்சம் மஞ்சள் அரிசியும் புஷ்பமும் எடுத்துக்கோங்க. எல்லாரும் விளக்கு ஏற்றியாச்சா? இப்போ பாருங்க, விளக்கு ஒரு காற்று கூட அடிக்காது. 1 மணி நேரம் இந்த பூஜை நடக்க போகுது. இந்த காற்று இந்த பக்கம் அடிக்கவே அடிக்காது, விளக்கு அணையவே அணையாது. அவ்வளோ பவர். இப்போ அம்பாள் வந்தாச்சு இங்கே. இப்போ அம்மா இங்கே வந்து உட்காந்துருக்காங்க. அப்படி அம்பாள் வந்து இங்கே உட்காந்தாச்சு. நல்லா பாருங்க. அப்படி மஞ்சள் புஷ்பமும் கையில் எடுத்துக்கங்க. அன்னையே ஆதிபரா சக்தியே மகாமாரி அம்பிகையே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெண்ணம் எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே ஆகிய எனக்கு சகல செல்வங்களும் தரவேண்டி இந்த பூஜையை நேற்று நடத்துகிறேன். அந்த விளக்கு பாதத்தில் போடுங்க. திருப்பி அக்ஷதை புஷ்பம் எடுத்துக்கங்க. அந்த மஞ்சள் பிள்ளையார் மேலே போடுங்க. ஓம் கணபதி நமஹா. விநாயகப் பெருமானே அமர்ந்தருளுக. 3 தரம் போடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. விநாயகப் பெருமானே அமர்ந்தருளுக. பாதத்தை தண்ணீரால் அலம்புகின்றோம். எங்களுடைய குறை போக்க விநாயகப் பெருமானே அருள் புரிய வேண்டுகின்றோம். சுமுகா ஜனமஹா. 16 ஓம் ஓம்னு பூ போடுங்க.
ஓம் சுமகாய நமः ஜெகந்தாய நமः கபிலாய நமः கஜகண்டகாய நமः லம்போதராய நமः விகடாய நமः விகடராஜாய நமः விநாயகாய நமः தூமகேதவே நமः கணாதிக்ஷாய நமः பாலசுந்தராய நமः கஜானனாய நமः கிருதுண்டாய நமः சூர்பகன்யாய நமः ஹேரம்பாய நமः ஸ்கந்தபூர்வஜா மகாகணபதயே நமः. இங்கே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி பெரிய பிள்ளையார் உங்களுக்கு முன்னாடி உட்காந்துருக்கார் அப்படின்னு நினச்சிக்கங்க. ஆகாசத்துக்கு பூமிக்கு பெரிய பிள்ளையார் வந்து உட்காந்துருக்கார். ஏகதந்தாதி வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோந்தி பிரச்சோதயாத். மகாகணபதயே நமः. அந்த கோடி 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 பக்த கோடி ஓம் பாதத்துல நாங்க இருக்கோம் பார்த்து கோடி. ஒட்டு மொத்த மக்களையும் காக்கும் தாய் எங்களை ஏத்து கோடி புள்ள மாறி. நாங்க படும் பாட்ட கேட்டு கொற தீர்ப்ப. அத்தாவும் கோட்டை நாட்டரசங்கோட்டை நாங்க படும் பாட்ட கேட்டு கொற தீர்ப்ப. வைகாசி வந்து புட்டா தேரு 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 அம்மா தேரு தேரு. ஒண்ணு கொடி இழுக்குமே ஊரு 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 நம்ம ஊரு ஊரு. வைகாசி வந்து புட்டா தேரு தேரு ஒண்ணு கூடி இழுக்குமே ஊரு ஊரு. பொங்கலுக்கு எங்க சனம் பொங்கோ பாரு அது பொங்கலில கூட்டான் ஜோரு ஜோரு. செப்பா பொங்கலுக்கு எங்க சனம் பொங்கும் பாரு அது பொங்கலில கூட்டான் ஜோரு ஜோரு. அடிபொலிக்கு மேல கொதியா வந்து நிப்ப எங்களோட பசிய அடக்கி வைப்ப. அடி உலக்கி மேல கொதியா வந்து நிப்ப எங்களோட பசிய அடக்கி வைப்ப. கோடி 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 பக்த கோடி ஓம் பாதத்துல நாங்க இருக்கோம் பார்த்து கோடி. ஒட்டு மொத்த மக்களையும் காக்கும் தாய் எங்களை ஏத்து கோடி புள்ள மாறி. ஆத்தாவும் கோட்டை நாட்டரசங்கோட்டை நாங்க படும் பாட்ட கேட்டு கொற தீர்ப்ப. அத்தாவும் கோட்டை நாட்டரசங்கோட்டை நாங்க படும் பாட்ட கேட்டு கொற தீர்ப்ப. உன்னை விட்டா எங்களுக்கு யாரு 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 சொல்லு யாரு யாரு. எங்க குறை கேட்டு புட்டு தீரு தீரு. தீரு தீரு ஆட்டா தீரு தீரு. உன்னை விட்டா எங்களுக்கு யாரு யாரு எங்க குறை கேட்டு போட்டு தீரு தீரு. தட்டு தடு அது நான் உந்தன் காலு ரெண்டு தட்டு தட்டி மீண்டும் வாழ்க்கை போடு. நாங்க தட்டு தடு மறுநா உந்த
மேல எங்களைத்தான் தூக்கி வைப்ப, எங்க தலக்கணத்தை நீதான் இறக்கி வைப்ப. உன் தலைக்கு மேல எங்களைத்தான் தூக்கி வைப்ப, தலைக்கணத்தை நீதான் இறக்கி வைப்ப. கோடி 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 பக்த கோடி, உன் பாதத்துல நாங்க இருக்கோம் பார்த்து கோடி. ஒட்டு மொத்த மக்களையும் காக்கும் தாய், எங்களை ஏத்து கோடி புள்ள மாறி. அத்தாவும் கோட்டை நாட்டரசன் கோட்டை, நாங்க படும் பாட்ட கேட்டு கொர தீர்ப்ப. ஆத்தாவும் கோட்டை நாட்டரசன் கோட்டை, நாங்க படும் பாட்ட கேட்டு கொர தீர்ப்ப. தெற்கால இருப்ப வடக்கால பாப்ப, எங்களுக்கு விடியல் கிழக்கல்ல தெற்கே. தெற்கால இருப்ப வடகால பாப்ப, எங்களுக்கு விடியல் கிழக்கல்ல தெற்கே. கோடி 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 பக்த கோடி, உன் பாதத்துல நாங்க இருக்கோம் பார்த்து கோடி. ஒட்டு மொத்த மக்களையும் காக்கும் தாய், எங்களை ஏத்து கோடி புள்ள மாறி. ஆத்தாவும் கோட்டை நாட்டரசன் கோட்டை, நாங்க படும் பாட்ட கேட்டு கொர தீர்ப்ப. ஆத்தாவும் கோட்டை நாட்டரசன் கோட்டை, நாங்க படும் பாட்ட கேட்டு கொர தீர்ப்ப. சக்தியின் வடிவாய் நின்று சங்கடம் தீர்க்கும் தாயே, சகலமும் நீயே என்று உன்னடி தாழ் பணிந்தோ. நல்லதெல்லாம் பார்க்க சொல்லி கண்ணு ரெண்டு கொடுத்தா, நமக்கு ஒரு கஷ்டம் நான் நொடியில தடுத்தா. நாட்டரசங்கோட்டையில வாழும் கண்ணாத்தா, நாட்டரசங்கோட்டையில வாழும் கண்ணாத்தா. நன்மை வந்து சேரும் அவ கண் திறந்து பார்த்தா, நன்மை வந்து சேரும் அவ கண் திறந்து பார்த்தா. அம்மா சக்தி தாயே, எம்மை ஆதரிப்பவள் நீயே, அன்பாய் பக்தி கொண்டால் நல்ல அருள் கொடுக்கிற தாயே. சிவகங்கை எல்லையில பிள்ளை வயல் இருக்கு, ஊருக்குள்ள காளிக்கு ஒரு கோயிலும் இருக்கு. காப்பாத்தும் கடமை அந்த காளிக்கு இருக்கு, காப்பாத்தும் கடமை அந்த காளிக்கு இருக்கு. கண்களங்கி கவலைப்பட்டு கலங்குவதெதுக்கு, கண்களங்கி கவலைப்பட்டு கலங்குவதெதுக்கு. அம்மா சக்தி தாயே, எம்மை ஆதரிப்பவள் நீயே, அன்பாய் பக்தி கொண்டால் நல்ல அருள் கொடுக்கிற தாயே. நல்லதையும் கெட்டதையும் பாகம் பிரிச்சாளே, புண்ணியத்தை மட்டும் நமக்கு சேர்த்து வச்சாளே. திருவெற்றியூரில் உள்ள பாகம் பிரியாளே, திருவெற்றியூரில் உள்ள பாகம் பிரியாளே. திருவடி பதிஞ்சிருந்தா சுகந்தருவாளே, திருவடி பதிஞ்சிருந்தா சுகந்தருவாளே. அம்மா சக்தி தாயே, எம்மை ஆதரிப்பவள் நீயே, அன்பாய் பக்தி கொண்டால் நல்ல அருள் கொடுக்கிற தாயே. எறும்புக்கும் கூட அவ உணவழிப்பாளே, எங்கெங்கும் நிறைந்திருந்து அவ சிரிப்பாளே. உருவாட்டி வாழ்பவளாம் பெரிய நாயகி, உருவாட்டி வாழ்பவளாம் பெரிய நாயகி. உண்மைக்கொரு விளக்கம் அம்மா அவளின் காலடி, உண்மைக்கொரு விளக்கம் அம்மா அவளின் காலடி. அம்மா சக்தி தாயே, எம்மை ஆதரிப்பவள் நீயே, அன்பாய் பக்தி கொண்டால் நல்ல அருள் கொடுக்கிற தாயே. காசை வெட்டி போட்டு புட்டா கனவு பலிக்குது தினம், கொள்ளங்குடி கிட்ட இந்த கதையும் நடக்குது. குறுக்கத்தி சித்தர் வணங்கிய கதையும் இருக்குது, குறுக்கத்தி சித்தர் வணங்கிய கதையும் இருக்குது. வெட்டுடைய காளிக்கொரு வேகம் இருக்குது, வெட்டுடைய காளிக்கொரு வேகம் இருக்குது. அம்மா சக்தி தாயே, எம்மை ஆதரிப்பவள் நீயே, அன்பாய் பக்தி கொண்டால் நல்ல அருள் கொடுக்கிற தாயே.
நல்ல வெண்ண கையில் இருக்க நெய்க்கலையனுமா, முத்துமாரி துணை இருக்க கலங்கி நிக்கணுமா. கல்லுக்குள்ள சாமிய வச்சது நம்பிக்கைதானம்மா, கல்லுக்குள்ள சாமிய வச்சது நம்பிக்கைதானம்மா. நம்பிக்கைதான் மாறி நிக்குது தாயமங்கலமா, நம்பிக்கைதான் மாறி நிக்குது தாயமங்கலமா. அம்மா சக்தி தாயே எம்மை ஆதரிப்பவள் நீயே, அன்பாய் பக்தி கொண்டால் நல்ல அருள் கொடுக்கிற தாயே. பொண்ணு பொருள் செல்வம் எல்லாம் கொடுக்க வந்தவளா, பொல்லாங்கு தீமையெல்லாம் தடுக்க வந்தவளா. பாகநேரி கோயில் கொண்ட புல்வநாயகி, பாகநேரி கோயில் கொண்ட புல்வநாயகி. பாசமுகம் பார்த்து புட்டா இன்பம் தானடி, பாசமுகம் பார்த்து புட்டா இன்பம் தானடி. அம்மா சக்தி தாயே எம்மை ஆதரிப்பவள் நீயே, அன்பாய் பக்தி கொண்டால் நல்ல அருள் கொடுக்கிற தாயே. நேரம் எப்ப கூடி வரும் என்று தினம் ஏங்கி, நெஞ்சுருகும் சனங்கள் எல்லாம் நாளாச்சு தூங்கி. வீரமாகாளி வந்தா அன்பு முகம் தாங்கி, வீரமாகாளி வந்தா அன்பு முகம் தாங்கி. அவன் நின்னு செழிச்ச இடம் நம்ம அறந்தாங்கி, அவன் நின்னு செழிச்ச இடம் நம்ம அறந்தாங்கி. அம்மா சக்தி தாயே எம்மை ஆதரிப்பவள் நீயே, அன்பாய் பக்தி கொண்டால் நல்ல அருள் கொடுக்கிற தாயே. மானாமதுரை எங்கும் மணக்குது மல்லி, மல்லிகையின் வாசம் எல்லாம் ஆனந்தவல்லி. ஆத்திக்கப்பாவோங்குறைய அவளிடம் சொல்லி, ஆத்திக்கப்பாவோங்குறைய அவளிடம் சொல்லி. ஆதரிச்சு தோண வருவா ஆனந்தவல்லி, ஆதரிச்சு தோண வருவா ஆனந்தவல்லி. அம்மா சக்தி தாயே எம்மை ஆதரிப்பவள் நீயே, அன்பாய் பக்தி கொண்டால் நல்ல அருள் கொடுக்கிற தாயே. உருகிற மெழுகு போல உள்ளம் படைச்சவளே, உலகத்து அழகையெல்லாம் ரசிச்சிருப்பவளே. திருகப்பூர் மாரியம்மா என்னும் பெயரினிலே, திருகப்பூர் மாரியம்மா என்னும் பெயரினிலே. தீய போல காத்த போல பரவி நிற்பவளே, தீய போல காத்த போல பரவி நிற்பவளே. அம்மா சக்தி தாயே எம்மை ஆதரிப்பவள் நீயே, அன்பாய் பக்தி கொண்டால் நல்ல அருள் கொடுக்கிற தாயே. தப்பு தப்பா போகும் கணக்கு மனுஷன் கணக்கு தான், தண்டிக்கிற கணக்கு அந்த தெய்வ கணக்கு தான். கொப்புடையா கோயில் ஒரு பாச கணக்கு தான், கொப்புடையா கோயில் ஒரு பாச கணக்கு தான். கணக்குக்கு விடை இருக்கு காரக்குடியில் தான், கணக்குக்கு விடை இருக்கு காரக்குடியில். அறிமுகப்படுத்தி எல்லா இடத்துக்கும் அனுப்பிவிட்டு அடுத்த வருஷம் இதே நாள் இந்த இடத்துல பூஜை எவ்வளோ பேர் உட்காரணும்? ஒரு 10,000 பேர் உட்காந்துருக்கணும். சரியா? மாதம் மாதம் தினம் 1000 ரூபா தெரியாமல், வீட்டுக்காரர் தெரியாமல் கொண்டு போய் ஜிஆர்டியில் கட்டிட்டு வந்து நல்ல நகையாக வாங்கி போட்டுக்கணும். அடுத்த வருஷம் நான் பார்க்கும்போது நல்லா வயிறு அடிக்க கழுத்தில் பல பல பலன் இருக்கணும். அப்போ தான் லக்ஷ்மின்னு பேர். ஏன்னா பூமியில் என்ன இல்லை சொல்லுங்கள் பார்ப்போம்? சந்தோஷம் இருக்குது, நல்ல மாமியாக இருக்கா, மாமனார் இருக்கா, நல்ல கணவர் இருக்கா, நல்ல நல்ல மழை பெய்கிறது, நல்ல ஆகாரம் கிடைக்கிறது இல்லையா? கோவமே படப்படாது, சந்தோஷமாக இருக்கணும். பெண்கள் சந்தோஷமாக இருக்கிறது தான் அம்பாள் சொன்னாலாம். என்னையே பெண்ணாக படைச்சேன்னு பரமேஸ்வரன் கேட்டாலாம். பார்வதி போய் கேட்டாலாம் பரமேஸ்வரன்ட்ட, நெற்றி கண்ணிலேருந்து முருகனை பிறக்க வச்ச, ஒரு களிமண்ணை பிடிச்சி பிள்ளையாரை பிறக்க வச்சுட்டு எனக்கு பிறப்பு உறுப்பொழியாக எந்த குழந்தையும் பிறக்கலைன்னாலாம். இப்போ பரமேஸ்வரன் சொன்னாரா, இந்த உலகத்தில் எல்லா குழந்தையும் உன் உடம்புலேருந்து தான் பிறக்குன்னாரா. அதுக்கப்புறம் தான் குழந்தையெல்லாம் அங்கேருந்து உண்டாச்சு, அது வரைக்கும் குழந்தை உண்டாகலை. ஆகையினால அப்பேற்பட்ட பாக்கியம் உங்களுக்கு நீங்கள்லாம் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி, இந்த எஸ்டிவி அவர்களை ஆசீர்வாதம் பண்ணி, இங்கே கூட எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறோம். இப்போ அவங்களுக்கு உங்கள் சார்பாக ஆசீர்வாதம் பண்ணி பிரசாதம் கொடுக்க போகிறோம். நீங்கள்லாம் நல்லபடியாக அடுத்த வருஷம் இதே நாளில் நிறைய உட்கார்ந்து இந்த பூஜையை கண்டுகளித்து பேரானந்தம் அடையும்படி மனசார ஆசீர்வதித்து வேண்டுகிறோம். அரஹர பார்வதி பதஜே கலமாங்கல்யே சர்வாத்மஜாதகே
त्र्यंबके गौरी नारायणि नमोस्तुते. இந்த எஸ்டிவி சார்பாக நடைபெற்று வரும் குத்துவிளக்கு பூஜை என்பது மிகவும் மிகவும் சிறப்பானது. இதில் கலந்து கொண்ட தாய்மார்கள் அனைவருக்கும் மிகவும் ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். இந்த எஸ்டிவி நிறுவனத்தார் இந்த குத்துவிளக்கு பூஜையை மிகவும் சிரத்தையுடனும் மிகவும் மிகவும் நேர்த்தியுடனும் சொல்வதற்கு வார்த்தை இல்லாத வகையில் மிக 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 அருமையாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். இந்த திருவிளக்கு பூஜை இனி மேன்மேலும் சிறக்க இந்த சக்தி ஓம் சக்தி பராசக்தி அருளால் மென்மேலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று என் மனதார வேண்டிக் கொள்கிறேன். இந்த பூஜையில் கலந்து கொள்ள வாய்ப்பளித்தமைக்கு இந்த எஸ்டிவி நிறுவனத்தாருக்கு எனது மனமார்ந்த நன்றியை இங்கு பூஜை செய்த அனைவரின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் வந்தவாளுக்கெல்லாம் எல்லாருக்கும் அனந்த கோடி நமஸ்காரமும், என் பெரியவாளா இருக்கிறவா எல்லாருக்குமே என்னோட நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னன்னா இந்த விளக்கு பூஜை ஒரு சுமங்கலிகளுக்காக ஒரு நல்ல ஒரு தெய்வீகமான ஒரு அனுகிரகத்தை கொடுக்க வேண்டியது இந்த சுமங்கலி பூஜை. இந்த விளக்கு பூஜைங்கிறதும் அதை விட இன்னும் பிரமாதமானது. இந்த விளக்கு பூஜையில் கன்னிகைகளும் நல்ல கணவன் வேண்டுங்கிறவா வேண்டிண்டு இந்த விளக்கு பூஜையில் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப குடுப்பனை இருந்து கலந்துக்கணும். இன்னைக்கு எஸ்டிவிக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு சமயபுரத்தம் ஆதி மாரியம்மன் கோயிலில் விளக்கு பூஜை சிறப்பாக நடந்துச்சு. 1008 விளக்கு பூஜை. ரொம்ப ரொம்ப நன்றி எஸ்டிவிக்கு. நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் இந்த மாதிரி விளக்கு பூஜைக்கு. ரொம்ப நன்றி எஸ்டிவிக்கு. நான் லாவண்யா, திருச்சி தென்னூர்லேருந்து வரேன். இங்கே எஸ்டிவி நடத்தின 1008 குத்துவிளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டோம். இது கலந்துக்கிறதுக்கு முக்கிய காரணம் எஸ்டிவி ஏற்பாடு பண்ணதான். எஸ்டிவிக்கு நன்றி. இந்த விளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா பண்ணுறாங்க விளக்கு பூஜை. ஆடி செவ்வாய் அதுமா ஆடி 28 அதுமா இதில் கலந்துக்கிட்டது ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குது. 1008 சமஸ்காரம் சொல்லி நல்லா சூப்பராக பண்ணுறாங்க. ஒவ்வொரு வருஷமும் இதை பண்ணணும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஒவ்வொரு வாரமும் கலந்துக்கணும் நெக்ஸ்ட் இயர்லேருந்து அப்படின்னு இதே மாதிரி வரணும் கலந்துக்கணும்னு டிவி பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கோயிலையும் சரி திருவினைக்காவலையும் நாங்கள் அட்டன் பண்ணோம். இங்கேயே நாங்கள் பூஜை பண்ணுறோம். இதே மாதிரி எல்லா கோயிலையும் நீங்கள் பண்ணணும்னு நாங்கள் வாழ்த்துறோம். எஸ்டிவிக்கு நன்றி. நான் இந்த குத்துவிளக்கு பூஜை பண்ணியிருக்கேன். என் படிப்புக்காக ஒர்க்கு கிடைக்கணுங்கிறதுக்காக பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எஸ்டிவிலேருந்து இது நடத்துறது மேலும் மேலும் இந்த மாதிரி எங்களுக்கு நடத்துனாங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். எங்களுக்கு திருவானைக்காவல் நடந்தது எங்களுக்கு தெரியாது. இதுதான் எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுதான் நாங்கள் அங்கேயும் கலந்துருப்போம். இந்த மாதிரி அவங்க மேலே மேலே பண்ணுறப்போ எங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் குடும்ப நலத்துக்காகவும் இது மாதிரி பண்ணுறதுக்கு எஸ்டிவி மேலே மேலே நல்லா இருக்கணும். அந்த சேனல் நல்லா வளரணும். அதுக்காக நாங்கள் பாராட்டியிருக்கோம். பிரியா, மருதூர்லேருந்து வரேன். எஸ்டிவி மூலயமா இந்த விளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம். எங்கள் குடும்ப நலத்தை வேண்டி நாங்கள் இதில் கலந்துக்கிட்டோம். எஸ்டிவி இந்த திருவிளக்கு பூஜை நான் 2வது முறையாக கலந்துக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த எஸ்டிவிக்கு, ஜிஆர்டி தங்க மாளிகை, இன்னும் இதில் உபயதாரெலாம் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது மாதிரி எல்லா கோயிலையும் நடக்கணும். அந்த எல்லா கோயிலில் நடக்கிற நிகழ்ச்சியில் நாங்களும் கலந்துக்கணும். இது தொடர்பாக இருக்கிற அத்தனை நல்லுள்ளங்களும் சந்தோஷமாக என்ன நினைக்கிறாங்களோ அதை நடத்தி தரக்கு வாய்ப்பு கொடுத்த எஸ்டிவி சேனலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என் பேர் பிரபா தினேஷ். நான் கிச்சுகமலைப்பட்டி திருச்சியிலேருந்து வரேன். இந்த ஜிஆர்டி ஆடு நான் பார்த்தேன். இந்த மாதிரி சமயபுரத்தில் 1008 பண்ணுறதா நான் குரூப்பில் பார்த்தேன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே கலந்துக்கிட்டதில் ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு இவ்வளோ பேரோட சேர்ந்து கலந்துக்கிட்டதில். எஸ்டிவிக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷப்படுறோம். நான் என் ஃப்ரெண்டும் தான் வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம் கலந்துக்கிட்டதில். எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷப்படுறோம். இந்த எஸ்டிவி மூலயமா இங்கே 1008 விளக்கு பூஜை நடக்குதுன்னு சொல்லிட்டு சமயபுரத்தில் ஆதி மாரியம்மன் கோவிலில் நடக்குது. அதுக்காக வந்திருந்தோம். ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. இத்தனை பேரோடு சேர்ந்து பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் ஆடி 28க்கு செவ்வாய்க்கிழமை இந்த இடத்துல கிடச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இடத்துல வர்றதே பெரிய விஷயம். எல்லோரும் அங்கே சமயபுரத்தை பார்த்துட்டு அம்மனை பார்த்துட்டு போவாங்க. இங்கே ஆதி மாரியம்மன் வர்றதுங்கிறது அவ்வளோ லேசுப்பட்ட விஷயம் இல்லை. ஆனால் இங்கே நம்ம இந்த மாதிரி விளக்கு பூஜையே பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்குது. வணக்கம், என் பேர் சஞ்சிகா. எஸ்டிவி நடத்தின 1008 குத்துவிளக்கு பூஜையில் நாங்கள் இன்றைக்கி கலந்துக்கிட்டோம். சமயபுரம் ஆதி மாரியம்மன் கோயிலில் ஆடி 28 அதுவும் இந்த மாதிரி பிராப்தம் எல்லாத்துக்கும் கிடைச்சிடாது. இந்த குத்துவிளக்கு பூஜை எதுக்காக ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னா உலக நன்மைக்காகவும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை
சீக்கிரம் கிடைக்கணும், கடன் பிரச்சனை தீரணும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்காக இந்த குத்துவிளக்கு பூஜையை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ரொம்பவும் சிறப்பாக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு, ரொம்ப திருப்தியாகவும் இருந்துச்சு. இந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்த எஸ்டிவிக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ், நன்றி. என்னோட பேர் கீர்த்தி வாசினி. நான் இங்கே வந்து ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் ஆதி மாரியம்மன் கோவிலில். இங்கே ஃபஸ்ட் டைம் பூஜை நடக்கிறதுனால இங்கே நல்ல சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. தேங்க்யூ. இப்போவும் இந்த உலகத்தில் பஞ்சபூதங்களால் தான் இந்த உலகம் சுழலுது. ஆனால் இந்த பஞ்சபூதங்களை சுழலுகின்ற ஒரு உலகத்தில் நமக்கு இன்றைக்கி தேவை வந்து டிவி அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல மீடியா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இங்கிலீஷில். நல்ல செய்தியை கொண்டு போகணும். அதில் இன்றைக்கி நம்மளுடைய எஸ்டிவி வந்து நல்ல பக்தி சேனல் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள். போன தடவை பார்த்திங்கன்னா அகிலாண்டேஸ்வரர் கோயிலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு மேலே விளக்கு பூஜை பண்ணாங்க. இன்றைக்கி சமயப்பட்டில் நல்ல அருமையாக பண்ணியிருக்கோம் விளக்கு பூஜை ஏற்பாடு, நல்ல அருமையான ஏற்பாடு. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, இன்றைக்கி இருக்கிற உலக வாழ்க்கையில் அடுத்த ஒரு விஷயத்தை தலையிடுறது எல்லோரும் ரொம்ப மெனக்கெடுவாங்க. ஆனால் பொதுநல வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது நிறைய பிரச்சனை வரும். அதை மீறி ஒரு டிவி சேனல் நடத்துறது ரொம்ப கஷ்டம். அது எவ்வளோ கஷ்டம் அவங்க மட்டும் தான் தெரியும். அந்த மாதிரி இந்த எஸ்டிவி வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மேலும் மேலும் நல்ல வளர்ச்சி அடையணும். நிறைய இடங்களில் வந்து ஹோமங்கள் பண்ணணும். இன்னும் நிறைய இடத்துல ஹோமங்கள்லாம் பண்ண போகிறோம். பெரிய சண்டி யாகம், நிறைய தன்வந்திரி யாகம், நிறைய தசமகா வித்யா யாகம், இப்படிங்கிற யாகங்கள்லாம் நடத்த இருக்கின்றோம். ஆகையினால் எஸ்டிவி வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணி இன்றைய சமயபுர நிகழ்ச்சியில் எஸ்டிவியினுடைய பங்கு மிக முக்கியமான முழுமையான பங்கு என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளாலும் ஆதிபராசக்தி வடிவமாக இருக்கிற சிதரா பரமேஸ்வரி சமயபுர மாரியம்மன் அருளாலையும் அவர்கள் மேன்மேலும் நல்ல வளர்ச்சி அடைந்து உலக அளவில் நல்ல பெரிய லெவலில் வரணும்னு வேண்டி ஆசீர்வாதம் பண்ணோம்.